அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இஸ்லாமிய சட்டத்தில் நாங்கள் இப்போ செகண்ட் பார்ட்டில் நிற்கிறோம். அதில் வந்து நான் விளங்கப்படுத்த முந்தி 5 விஷயங்கள் பார்க்கணும். அந்த 5 விஷயம் என்னென்னு உங்களை நாங்கள் பார்ப்போம். 1வது, ஆதம் நபி வந்து படிக்கப்படுறாங்க. அதோட அப்பா அவர்கள் வந்து அவர்கள் படிக்கப்படுறாங்க. அதுக்கு இப்போ என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தின் சில தப்புன்னு பண்ணுறாங்க. அதனால் 2 பேரையும் உலகத்தில் அழைக்கப்படுறாங்க. அதெல்லாம் அவங்க பிள்ளை குட்டின்னு வளர்கிறாங்க. வளர்ந்த பின்னால் அப்பா அவர்களும் ஆதம் நபி அவங்களும் மௌத்தாகிறாங்க. அவங்களாம் அவங்கள கபருக்குள்ளே அடக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கின்ற 1,24,000 நபிமார்கள் ஆதம் நபியும் சேர்த்து உலகத்தில் அனுப்பிடான். 313 அதில் ரசூல் அனுப்பிடான். அதோட அதில் வந்து கலிஃபாமார்களையும் இஸ்லாத்துக்கு தலைவர்மார்களையும் நிறைய பேர் எல்லாம் வந்து படைத்து இந்த உலகத்தை எல்லாம் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறான். அதுக்கு பின்னால் தான் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை நேர்படிப்படுத்துறதுக்காக வேண்டி நபிமார்களை செஞ்சிடான். இதுக்கு கலிஃபாமார்களை செஞ்சு அவங்களுக்கு நிறைய புத்திமதிகளும் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து நபிமார் பக்கம் இஸ்லாத்தை தடவி வராங்க. சிலவங்க வந்து தடவி வராமல் நான் இப்படி தான் இருப்பேன். இதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை மட்டும் அவங்க வேலையாக கூட்டின்னு போகிறாங்க. அப்படி கூட்டின்னு போயிட்டு அவங்க ஒரு இடத்துல வந்து அமைதியாக இருந்து நிற்கிறாங்க. அது அவங்களுக்கு வைப்பட்ட பேர் தான் யூதர் என்று அந்த டைமில் அழைக்கப்பட்டது. அந்த டைமில் முஸ்லீம்கள் தான் அந்த டைமில் யூதர்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதனால் செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து இந்த யூதமர்களை வந்து அப்புறம் வந்து அவங்கள அடிமையாக வச்சு அவங்களுக்கு இது செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனையோ நபிமார்களை வந்து இவங்ககிட்ட வந்து நீங்கள் போகிற வழி தவறுன்னு சொல்லி அவங்க கேட்காம நாங்கள் அப்படிலாம் இருப்போன்ட்டு இருந்தவங்க தான் இந்த யூதர்கள். அப்போ வந்து எத்தனையோ நபிமார்களை கொண்டிருக்காங்க, எத்தனையோ கலிஃபாமார்களை அவங்க கொண்டிருக்கிறாங்க. சரி, அந்த டைமில் என்ன செய்கிறாங்க, இந்த யூதர் இதை வந்து மதத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டைமில் நம்மளை ஈசா நபியும் பொறுக்கிறாங்க. அவங்களும் இவங்களை ஃப்ரோன்ட்டு இருந்து காப்பாற்றி நம்ம பலஸ்தீனர்களுக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் ஃப்ரோனும் முழுமையாக என்ன செய்கிறாங்க, இதுக்குள்ளே கல்லுக்குள்ளே மூழ்கி போகிறாங்க. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, நம்மளோட ஃப்ரோன் வந்து எப்படியும் சரி இந்த ஃப்ரோன்றில் மிச்சப்பட்ட ஆக்களான அவங்களால யுத்தம் செய்ய போகிறதுக்காக வேண்டி இந்த ஈசாவை என்ன செய்கிறாங்க, அவங்கள அழைக்கிறாங்க. இந்த சிலவங்க வந்து முன்னுக்கு வராங்க, சிலவங்க இதை முன்னுக்கு வராமல் அதை கொச்சப்படுத்துகிறாங்க. இவங்க அப்படி இப்படிப்பான்னு உருவக்கேரி செஞ்சு பயமாக இப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்துக்கு போகாமல் இது செய்கிறாங்க. அந்த டைமில் தான் இந்த யூதர்களுக்கு வந்து செய்து நபி அவங்கள சாபம் வருகிறது. நபிமார்கள் சபைமார்கள் மனைவிமார்கள்லாம் அவங்களுக்கு சாபம் விட்டு அவங்கள யூத மதத்தையே விட்டுட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போனாங்க. அளவாக அடித்து தொடுத்தவும் செஞ்சாங்க. இது வந்து இவங்கள தெரியல சாபம். அதுக்காக வேண்டி இவங்க வந்து பலஸ்தீனியும் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க போராட இதில் முடியாது. அதுக்கு போனால் 2வது மதமாக கிறிஸ்டிய மதம் இன்றைன்றால் உருவாகுது. 3வதாக கிறிஸ்டிய மதத்தை பற்றி பார்க்கலாம். யூதர்களை இருந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம், அந்த டைமில் உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்கள் மட்டும் இதாக்கி அவன் மற்றாக்கள் இந்த கேடி செஞ்சாக்கள் இந்த யுத்தத்துக்கு ரெடியான ஆக்களை ஐன்ட்டே அவங்க என்ன செஞ்சாங்க, ஐன்ட்டே அவங்க கை கழுவி விட்டு இங்கே வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்களை மட்டும் பார்த்து அவங்களுக்கு 2வது மதமாக கிறிஸ்டிய மதம் உருவாகுது. இங்கே என்ன செய்கிறாங்க, இதுலேருந்து எல்லாம் வந்து இந்த நபி அவங்க இந்த ஈசா நபி சொல்கிறது ஃபுல்லாக அவங்க கேட்குறாங்க, இது செய்கிறாங்க. இப்போ யூத மதம் அக்களிப்பாங்கன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை ஈசா நபியை கொல்றதுக்காக வேண்டி அவங்க பழைய எடுத்துன்னு வராங்க. அந்த டைம் நல்லா என்ன செய்யறாங்க, நம்ம ஈசா நபியை வானத்துக்கு உயர்த்துறான். இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டியவங்க கூட என்ன செய்கிறாங்க, நம்ம ஈசா நபியோட உருவத்தை வச்சு இங்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இந்த கொலை செஞ்ச அந்த கூட்டத்தில் ஒருத்தனை என்ன செய்கிறாங்க, ஈசா நபி உருவமாக மாற்றி எல்லாம் அவரை கொலை செய்ய வைக்கிறான். அப்போ நம்மளை ஈசா நபி இந்த மௌத்தால் இன்னும் உயிரிழக்கிறாங்க. சைடு காலத்தில் வருவாங்க, செச்சாலையும் அவங்களாம் அழிப்பாங்க. அப்படின்னு போக இன்னொரு பக்கம் என்ன நடக்குண்டா, நபி முகமது நபி அவங்க அந்த டைமில் வராங்க.
வந்து இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இதில் இந்த உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்களை அவங்க பிரிச்செடுத்து ஏற்றுக்கொள்ளாமல் ஈஸியாக்களை அப்படியே கிறிஸ்டின் மதத்தை விட்டு போட்டு 3ஆம் மதம் இஸ்லாம் இந்த இடத்துல உருவாகுது. இதில் 4வது கேள்வி, இப்போ இஸ்லாம் மதம் இங்கே உருவாகிறது. இதில் வந்து முஸ்லீம்கள் எப்படி உருவாகினாகும், கிறிஸ்டியாக்கள் எப்படி உருவாகினாகும், மற்ற மதக்காரங்கள் யூத மதம் எப்படி உருவாகினு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ தான் இதில் உருவாகினது. இது அவங்களாவே தேர்ந்தது. அவங்க இஸ்லாத்தை ஒழுங்காக புரிஞ்சு கொள்ளாதனாலவே அவங்க வந்து மதத்தை விட்டு விலக்கப்பட்டாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பலஸ்தீன் இதுக்கும் இன்னொரு சம்மந்தமும் இல்லை. இதுக்கடுத்து 5வது கேள்வி நாம் அப்போ பார்க்கலாம். இந்த 5வதாக நான் பார்க்க போகிற வந்து இந்த பலஸ்தீன் பிரச்சனையாக தான். இவங்க வந்து இந்த இஸ்லாத்தை பற்றி ஒழுங்காக புரிஞ்சிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே பலஸ்தீனில் வந்துடுது. மற்றபடி அவன் நம்மளை சகோதரனோடு சொல்லியிருக்கலாம், அவன் வார்த்தையும் சொல்லியிருக்கிறான். ஆனால் முஸ்லீம் மதம் வேறேந்து அவன் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து இதில் இன்னொரு பக்கம் இது கிறிஸ்டியர்களோ இல்லை யூதர்களோ நம்மளை மக்காவை அவங்க புரியுறமாக நினைக்கலை. 2வது மதீனாவையும் கூட அவன் நினைக்கலை. அவங்க வந்து இந்த பலஸ்தீனியர் அந்த இதை மட்டும் புரியுறமாக நினைக்கிறாங்க. நான் உங்களை ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.